பிகாம் முடிச்சான் சார். டிஎம் எக்ஸாம் எதுனா கொரோனால. டிஎன்பிஎஸ்சி. சாரி சித்தப்பா, காலைல பல்லு வழக்கில் வார்த்தை ஸ்லிப் ஆயிடுச்சு. வர சொன்னாங்க ஆபீஸுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு, வேணான்ட்டான். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளை. எனக்கு இப்ப ஆங்கரிங் பண்ணணும் ஆசை. ஒரு ஷோக்கு முன்னால சில வேலைகள் செய்வோம். அதோட பேர் என்ன? இதுக்கப்புறம் போய் எடிட்டிங், கலர் கரெக்ஷன் இதெல்லாம் பண்ணி பேக்கேஜ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு பேரு? எத்தனை மாசமா இந்த வேலையில இருக்கீங்க நீங்க? 2 years. 2 வருஷமா இருக்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் தெரியல, ப்ரீ ப்ரொடக்ஷன் தெரியல. அப்பா என்ன செய்றீங்க? காய்கறி. இப்ப அவர் உங்களோட வந்து நின்னு வேலைகள்லாம் பண்ணி கொடுப்பாரா? அவன் வேலையை அவன் பாப்பான், என் வேலையை நான் பாப்பேன். லீவ் நாள்ல? லீவ் நாள்ல செல்ல பார்த்துன்னு இருப்பான் சார். அவர் வேலைக்கு போகாம என்ன செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப எரிச்சலா? பந்து விளையாடும் சார். கிரிக்கெட். வேலைக்கு கூட அவ்வளோ சுறுசுறுப்பா போக மாட்டான். காலையில 5 மணிக்கு பஞ்சுவாலிட்டியா போவோம். ஆன்லைன்ல உட்காந்து கேம் ஆடுறான். கரெக்டான வேலைக்கு அனுப்பணும்னா அந்த வேலைக்கு போக மாட்டேங்க. இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்துறது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும். காலையில ரொம்ப நேரம் தூங்குறது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவர் 9, 11, 12க்கு பிரேக்ஃபாஸ்டும் கிடையாது, லஞ்சும் கிடையாது. நீங்க தானா? வேற யாரு? நான் தான். சேஞ்சது போ. நைட் அப்படியே தூங்காம என்ன பண்றீங்க? வீடியோ கேம்ஸ் விளையாடுவேன் சார். கேம்பஸ்லயே ஒரு கம்பெனிக்கு போனாரு. 3 மாசம் முடிச்சிட்டு என்னால முடியாதுன்னு வெளியே வந்துட்டாரு. வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி ஏத்துக்கிறது? வந்துட்டு எனக்கு போன கம்பெனில எனக்கு வேலை நல்லா இருக்கு, எனக்கு அதே போல கம்பெனி வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு எவ்வளவு செலவாகும்பான்னா 50 லட்சம் ஆகும். Just 50 lakhs. அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டே? ஆனா டிசைனா யோசிக்கிறீங்களா? என்ன நான் 100% பைத்தியக்கார கூதி கம்பெனி நம்மளே வச்சிருவோம் அப்படின்னு வெளியில வர்றது இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடினரி. மூடு ஒரே தான் லென்த் பண்ற. ட்ரிபிள் முடிச்சுட்டு ஏன் கார் ஷோரூமுக்கு வேலைக்கு போனீங்க? ட்ரிபிள் எதுக்கு சேர்ந்தேன்னா என் ஃப்ரெண்டு சேர்ந்தா நான் சேர்ந்தேன் சார். யாரு ஐடியா? நானா? இல்ல, இதெல்லாம் பொய். இந்த ஒட்டுக்கா உருப்படாம போவோம் அந்த கோஸ்டியா? வாய மூடுடா. சட் அப் யுவர் மவுத். ஐ அம் கிராஸ் கணக்குல டீல் பண்ணிட்டு இருக்கேன். கெட் அவுட் மேன். ஒரு கார் ஷோரூம்ல எவ்வளவு நாள் வேலை பாத்தீங்க? 4 மாசம் வேலை. கன்ஃபார்ம்டுங்க. இப்ப 4 மாச எக்ஸ்பீரியன்ஸ்ல 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஏதாவது புக் படிப்பியா? 30 நாளில் பணக்கார ஆவது எப்படி? இப்ப கார் ஷோரூம்ல இருந்து வெளில வந்துட்டீங்களா? வெளில வந்துட்டேன். இப்ப என்ன பண்றீங்க? வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். வேலை இல்லேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? 4 மாசம் சும்மா தான் சார். 50 லட்சம் ரூபாய் கட்டுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து செல்லு வாங்கி கொடுத்துருக்கேன் சார். சண்டை போட்டு என்ன வாங்கி தர சொல்லினா வாங்கி கொடுத்தாச்சு. அக்யூஸ்ட் வட வாங்கிங்கிறதுக்கு 5-6 தெருவுல பிச்சை எடுத்துடலாம். கரெக்ட். என்ன பண்றீங்க அதை வச்சு? நோண்டின்னு இருக்கிறாரு சார். அதுல என்னென்ன இருக்கு அதெல்லாம். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஒரு அப்பாவுடைய 6 மாத உழைப்ப ஃபன்னுக்காக நீங்க யூஸ் பண்றது உங்களுக்கு குற்ற உணர்ச்சி உண்டாக்கலையா? நோ சார். அது மட்டும் இல்ல சார், எனக்கு இப்ப இனோவா கார் வேணும்னு கேக்குறாரு. ஐயா சாமி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நீங்க ஏழைன்னு வேற சொல்றீங்க, எனக்கு அதையும் நம்ப முடியல சார். படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனி வேலைக்கு போனாப்ல, பண்ண முடியலன்னு வந்து மறுபடியும் பிசினஸ் பண்ணான். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். படிச்ச படிப்பு வந்து புடிச்சு படிக்கல சார். ஐயோ ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? நான் படிச்சது பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். 2-3 இயர்ஸ் கழிச்சு தான் ஓஹோ நம்ம இன்ஜினியர் இல்ல பழகுது, நம்ம தெரியாம தூக்கி போய் தள்ளிட்டு இருக்காங்க. அதுக்கு உண்டான மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தேட வேண்டியதானே? அது அனாவசியம். என்ன வயசு உங்களுக்கு? 30. சரி, சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுறீங்கன்னு நினைச்சேன், ஆனா வயசு 30 ஆயிடுச்சுங்கிறீங்களே. மியூசிக் ஓன் பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அது என்னது? உப்பு கோலமாவு சேல்ஸ். உப்பு கோலமாவு சேல்ஸ். இப்ப கோலமாவே விற்க போறீங்க, அங்க போயிட்டு சார் வாங்கிக்கோங்க சார், மேடம் வாங்கிக்கோங்க மேடம், அப்படித்தானே கொடுக்கணும். டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? உங்களுக்கு 5 பேர் வேலை பார்க்கறான்ல சார், அவங்க நினைச்சா அவருக்கு வரவங்க எல்லாரும். சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு கம்பெனி தான் உருப்படாது. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா. உங்க கஸ்டமர்ஸ் அப்படிதான், நினைச்சா வாங்க நினைச்சா வாங்க மாட்டாங்களா?
என் பேர் கணேஷ். நான் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் பூலாங்குறிச்சி சார். டோர் நம்பரே சொல்லிருங்க, லெட்டர் போடுறோம். புதுக்கோட்டை பார்த்துட்டு தான் என்னோட கிராமம் இருக்கு. அதெல்லாம் வேணாம்ப்பா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீ அதையும் சொல்ற. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் காலேஜில் முடிச்சிட்டேன். வெளியில் வரும்போது எனக்கு 10 அரியர் இருந்துச்சு. டிகிரி முடிச்சவங்களாம் அதிக சம்பளம் வாங்குறாங்க. நான் டிகிரி அரியர் இருக்கும்போது கொத்தி காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஐயோ ஐயோ ஐயோ. ஒரு இடத்துல பொண்ணு கேட்கும் போது அந்த பொண்ணு கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கிறதுனால சேல்ஸ்மேனா இருக்கு, உனக்கு எப்படி பொண்ணு கொடுக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. நானா கண்டிப்பா ஒரு நாள் கவர்மெண்ட் ஜாப்ல போயிருவேன் சார். கொஞ்ச நாள்ல ஒரு நாள் என் தமிழ் மீது, என் தாயின் மீது, என் தலைவன் மீது சத்தியமிட்டு சொல்றேன். இந்த கவர்மெண்ட் ஜாப் நீ செத்த. என்னோட 1 வருஷத்துல அந்த வீடை கட்டணும், கல்யாணம் பண்ணணும், அம்மாவை நல்லபடியா வச்சுக்கணும். அதான் என்னோட எய்ம். நீ சொன்னதே சந்தோஷம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரைட். எனக்கு ஃபர்ஸ்ட் பிசினஸ் வைக்கணும் சார். பிசினஸ் பண்ணணும்னு பேச்சு எடுத்தாலே பிரச்சனை தான் சார் வருது வீட்டுல. நீங்க பிசினஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா மினிமம் கேரண்டி வருது, இசேவை மையம் வச்சு தரேன் அப்படிங்கிறாரு. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. தொழில் ரகசியம். ஒரு யூடியூப் சேனல்ல 35,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து வேலை தரேனாங்க. எனக்கு பிடிக்கலன்ட்டா. இரியா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? ஒரு 1 வருஷம் கழிச்சு எனக்கு ஓரளவுக்கு நல்ல ஜாபாவோ இல்ல வேற ஏதாவது கிடைச்சு நான் அப்படியே 1.5 வருஷம் போயிட்டு தான் இருக்கும். இதே தான் பண்ணிட்டு இருப்பான். அங்க கம்பெனிக்கு போய் சம்பாதிக்கிறத விட நான் கேம் ஆடி நல்லா சம்பாதிக்கிறேனே, அது போதாதுண்ணா. என்ன பிடிக்குது அப்போ உங்களுக்கு? கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு. இவன் திருந்தவே மாட்டான்ப்பா. தொழிலா எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். இல்ல ரைட், அந்த காரணம் கூட நான் கேட்கல. என்ன வேலை பிடிச்சிருக்கு? என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? இப்போதைக்கு எதுவும் தெரியல. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல தோணும். கேம் டிசைனிங் படிக்க போலான். ஒரு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லுங்க. வெளியே வா, மம்பட்டி விட்டு நடுமண்டு தொடக்கலையா. உங்களுக்கு கேம் ஆடுற ஆசை தான் இருக்கு. ஆக்சுவலா கேம் டிசைனிங்ல உங்களுக்கு ஆசை இல்லை. பணம் சம்பாதிக்கிறது தான் அப்படின்னு நீங்க படிச்சு முடிச்சவனே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கெரியரை பில்ட் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறே. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. வரட்டா மாமே.